நாங்கள் வீடு கட்டுற இடத்துல நிலையம் விட்டாச்சு. நிலம் விட்ட உடனே சாக்லேட் கொடுத்தாங்க. சாக்லேட் சூப்பராக இருந்து சாப்பிட்ட உடனே மதியம் கறி சாப்பாடு போட்டிருந்தாங்க. இன்றைக்கி ஒரு பிடி பிடிச்சிடணும் தான் சொல்லி வேலை பார்க்குற அனைவரும் வந்தாச்சு. வாழை இலையும் கொடுத்தாச்சு. நம்மளும் கூட சேர்ந்து உட்காந்தாச்சு. இன்றைக்கி ஒரு பிடி பிடிச்சிடணும்னு சொல்லி வாழை இலையில் தண்ணியும் ஊற்றியாச்சு. சாப்பாடு போட்டாச்சு. சாப்பாடு வச்சோன்னு சும்மா கபகபன்னு நமக்கு வயிறு பசி எடுத்துகிட்டு தண்ணியும் வச்சாச்சு. மட்டன், சிக்கன் 65 அப்படி இப்படி போட்டு சாப்பாடை வச்சுக்கிட்டே இருக்காங்க. இலை விட்டா எல்லா இடத்துலையும் சாப்பாடு போட மாட்டாங்க. நமக்கு முக்கியமானவங்க தான் சாப்பாடு போடுவாங்க. அதுவும் கறி விருந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம கூட வேலை பார்க்குற ஒரு ஒருத்தரையில் எனக்கு சாப்பாடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம கூட சேர்ந்த உடனே மட்டனையும் சிக்கன் 65 ஒரு பிடி பிடிச்சிட்டு 10 நாளாக சாப்பிடாம இருந்திருப்பாங்க போல இருக்கு. நானும் அவங்க கூட சேர்ந்து நானும் சாப்பிட்டு பார்க்க உடம்பு ஏறவே மாட்டேங்குது. பக்கத்துல இருக்கவங்க டேய் தம்பி ஒல்லியாக இருக்கவங்க கள்ளம் கவடலாமல் வளர்ந்த உடம்புட அப்படி தான்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது முக்கியமான இந்த மாதிரி கட்டுமான தொழிலாளர்களுக்கு சில இடங்கள் மதிப்பே இருக்காது. அவங்க வேலை செஞ்சாதான் கோபுரமும் நட்டு கொடி நட முடியும் அப்படின்னு பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க. கடைசியாக வீட்டுக்காரங்களும் ஒரு சாப்பாடு சாப்பிடுதாங்க. சாப்பாடும் நல்லா இருந்துச்சு. கட்டுமான தொழிலாளர்களுக்கும் இந்த மாதிரி மதியம் சாப்பாடு கூட நல்லா தான் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல நம்ம இனிமேல் சைவ உணவு தான் கொண்டு வருவோம். அன்னைன்னு பார்த்து அசைவ உணவு மட்டன், சிக்கன் 65 ஒரு பிடி பிடிச்சாச்சு. வீட்டுக்காரங்களும் சரி வேலை செய்கிற எல்லாருமே நல்லா சாப்பிட்டோம்.